வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூலை 15ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு தினம், வேர்ல்டு யூத் ஸ்கில் டே, அதாவது இளையோர் திறன்களுக்கான ஒரு தினம். இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? இந்த தினத்தினுடைய நோக்கங்கள் என்ன? இந்த தினம் எப்படி பின்பற்றப்படுகிறது? இதை நாம் புரிந்து கொண்டால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் முதல்வன் என்கிற திட்டம் ஒவ்வொரு துறை சார்ந்தும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய ஸ்கில், அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு 100 நாட்களுக்கான பயிற்சியை வெவ்வேறு துறை சார்ந்து பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து அரசே அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலாக இந்த 100 நாள் பயிற்சி ஒவ்வொரு துறை சார்ந்தும் நடத்தி கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் சில லட்சம் இளைஞர்கள் அந்த பயிற்சி பெற்ற பிறகு வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் நம் முன்னால் வைக்கப்படுகின்றன. இதுதான் இந்த உலக இளைஞர் திறன் தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த தினம் 2014ஆம் ஆண்டு ஐநாவினுடைய பொது சபையில் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளையோர்களுக்கான திறன்களை மேம்படுத்துவதற்காக. ஏன் இப்படி ஒரு தினம் தேவைப்படுகிறது என்றால், ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் பல புது புது துறைகள் இங்கு வருகின்றன, புது புது வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. நாம் அதாவது அந்த ஒரு மரபார்ந்த வேலைகள், மரபார்ந்த பயிற்சிகள் என்றால் பெரும்பாலும் கல்விக்கூடங்கள் இந்த மரபார்ந்த பயிற்சி முறைகளைத்தான் சார்ந்திருக்கின்றன. ஒரு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் பொருளாதாரத்திலோ, இப்போ உதாரணத்திற்கு ஒரு காலத்தில் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இங்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு வேகம் பெற்றதை பார்த்தோம். உடனே நிறைய பேர் அதற்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்று அவர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அதை தாண்டி எத்தனையோ துறைகள் இப்பொழுது விரிவடைந்து விட்டன. கண்ணுக்கு தெரிகிற, கண்ணுக்கு தெரியாத துறைகள். நம்முடைய இளைஞர்கள் அவற்றிற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அந்தந்த துறைகளில் உடனடியான வேலைவாய்ப்புகளை பெற முடியும். அதற்காகத்தான் உலகம் முழுக்க, அதாவது யூத் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இளைஞர்களினுடைய சுயாதீனம் அல்லது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அந்த யூத் எம்பவர்மெண்ட் என்கிற அடிப்படையில் இளையோரை புதிய திறன்களை நோக்கி நாம் வலிமைப்படுத்துகிற போது அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை இன்னும் பெருக்கிக் கொள்வார்கள். இதற்காக உலகம் முழுக்க நிறைய கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன. நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான புதிய திறன்களை பற்றிய தங்களுடைய தேவைகளை இளைஞர்கள் முன்னால் முன்வைக்கின்றன. பல்வேறு விதமான உரையாடல்கள் இளைஞர்களோடு நடத்தப்படுகின்றன. பல்வேறு பயிற்சிகள் தொடங்கப்படுகின்றன, வெவ்வேறு துறை சார்ந்த பயிற்சிகள். இவை எல்லாமே இந்த இளையோர் திறன்களுக்கான இந்த ஜூலை 15ஆம் தேதி உலகம் முழுக்க நடப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய மிக முக்கியமாக நாம் இதில் இளைஞர்களுடைய ஒரு பங்கு அல்லது கவனம் இதில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களை சுற்றி என்ன புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன என்பதை பற்றி அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒரு படிப்பை படித்திருக்கிறோம், அதற்கேற்ற ஒரு வேலை கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு, இந்த துறை இன்றைக்கு ஒரு எழுச்சி பெற்று வருகிறது, இந்த துறையை சார்ந்து நாம் ஒரு அடிப்படை தகுதிகளை, ஒரு திறனை உருவாக்கி கொண்டால் அந்த துறைக்குள் செல்லலாம் என்கிற மனநிலையோடு இதை அணுகினால் நிச்சயமாக அவர்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கின்றன. இந்த உலக இளையோர் அந்த திறன் மேம்பாட்டிற்கான இந்த தினத்தில் நாம் ஒவ்வொரு இளைஞர்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாம் ஏதாவது ஒரு துறையை கற்றுக்கொள்கிறோமா, ஏதாவது ஒன்றில் நம்மை புதிதாக புத்தாக்கம் செய்து கொள்கிறோமா என்பதுதான் இளைஞர்களால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவே உங்களுக்கான பல புதிய பாதைகளை திறக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.